ரோபோ சங்கர் அவர்கள் வச்சிருந்த கார்ல இருந்து சத்தம் வந்ததாகவும், அத பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல தமிழ் குணச்சித்திர நடிகரான ரோபோ சங்கர் சமீபத்தில உடல்நலக் குறைவு காரணமா இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவு நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சிய ஏற்படுத்தியிருந்துச்சு. அவரோட மறைவுக்கு பின் தொடர்ந்து நம்ம ஏகப்பட்ட செய்திகள பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, ரோபோ சங்கர் அவர்கள் வச்சிருந்த கார்ல இருந்து ஒரு சில சத்தம் வந்திருக்காமா. ரோபோ சங்கர் அவர்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மிகப்பெரிய ஒரு காமெடி நடிகரா உருவெடுத்திருந்தாரு. ஆரம்ப காலகட்டங்கள்ல 3 வேள சாப்பாட்டுக்கே அவரு ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் படிப்படியா தன்னோட திறமையால மேல வந்து ஒரு நல்ல காமெடி நடிகரா உருவெடுத்திருந்தாரு. சின்ன திரையில ஏகப்பட்ட ஷோஸஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுல கிடைச்சிருந்த வருமானத்துல அவரு ஆசையா ஒரு கார் வாங்கியிருந்திருக்காரு. ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல அவருக்கு பிடித்தமான ஒரு கார வந்து அவரு வாங்கியிருந்திருக்காரு. அந்த ஒரு கார் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான காராமா. ஏன்னா, முதல் முறையாக தன்னோட சம்பாத்தியத்தில அவர் அந்த கார் வாங்கியிருக்காரு. சின்ன பட்ஜெட் காராகவே இருந்தாலும், அத அவ்வளோ அருமையா பராமரிச்சு வந்திருக்காரு. அதுக்குன்னு ஒரு ஷெட் வச்சிருந்திருக்காரு. வாரத்துக்கு ஒரு முறை அத சர்வீஸ் விடுவாராமா. அது மட்டும் இல்லாம டெய்லியுமே அந்த கார துடைக்கிறது, கார்லேருந்து ஒரு சின்ன சத்தம் வந்தா கூட அத அடிக்கடி போய் பார்க்கறது அப்படின்னு, தொடர்ந்து அந்த ஒரு கார் மேல அவரு அளவுக்கு அதிகமான பிரியம் வச்சிருந்திருக்காரு. சொல்லப்போனா ஒரு கட்டத்தில அவரு நெறைய படங்கள் நடிக்க ஸ்டார்ட் பண்ணி, மிகப்பெரிய ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டா மாறிட்டாரு. ஏகப்பட்ட கார்கள் அதுக்கப்புறம் அவரு வாங்கியிருக்காரு. ஆனா, புது கார்லலாம் இல்லாத ஒரு கிரேஸ் அவருக்கு முதல்ல வாங்குன கார் மேல இருந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலேயே அந்த கார அவரு பத்திரமா வச்சிருந்திருக்காரு. ஆனா, சமீபத்தில அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த கார அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்காம விட்டுருந்திருக்காங்க. அண்ட் இப்ப வீட சுத்தம் பண்ணும்போது தான் அந்த ஒரு கார அவங்க பார்த்துட்டு, அவருடைய நினைவாக அந்த கார பத்திரமா வச்சிருக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்களாமா. அண்ட் இப்ப அந்த கார் வந்து சரியா ஒரு வாரம் கவனிக்காம இருந்ததுனால, அந்த கார வந்து மெயின்டனன்ஸ்க்கு விட்டு, அத நல்லபடியா மாத்துனதுக்கப்புறம், ரோபோ சங்கர் அவர்களோட நினைவுக்காகவே அந்த வீட்ல அந்த கார வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியால வந்திருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில வெளிவந்து சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி இவங்க 2 பேத்துக்குமே அக்டோபர் 30 தீர்ப்பு வழங்க போறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. பிரபல இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ் கடந்த வருடம் அவரோட காதல் மனைவியான சைந்தவிய விவாகரத்து பண்ண போறதா அனௌன்ஸ்மென்ட் விட்டிருந்தாரு. அண்ட் இது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன்னா இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கும் மேல லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்கையில இவங்களோட விவாகரத்து அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. கடந்த 1 வருட காலமா இந்த ஒரு கேஸ் அப்படிங்கிறது கோர்ட்ல நிலுவையில இருந்து வந்துட்டு இருந்துச்சு. வாய்தாக்கு மேல வாய்தா போய்க்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்ப இந்த கோர்ட்ல கேஸ் வந்து ஃபைனல் தீர்ப்புக்கு வரப்போகுது. குறிப்பா வரப்போற அக்டோபர் 30ஆம் தேதி இந்த கேஸ்க்கான தீர்ப்பு வரப்போகுதாமா. ஜிவி பிரகாஷ் அவர்களும் சரி, சைதவியும் சரி 2 பேத்துமே முழு மனசார பரஸ்பர சம்மதத்தோட தான் விலகப் போறேன் அப்படிங்கிறத கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. இதனால அக்டோபர் 30 இவங்க 2 பேத்துக்குமே விவாகரத்து கிடைக்கிறது உறுதி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.